அடுத்த ப்ரோமோ அப்படின்றத தாண்டி டிடிஎஃப் ஓட அப்படின்னே சொல்லலாம். சோ கடைசி டாஸ்க் அவ்வளோ ஈஸியா இருக்குமா? வாய்ப்பு இல்ல இல்லையா? பிக் பாஸ் வந்து செம்மையா ஒரு கேம். அதாவது பிசிக்கல் பேலன்ஸ், மென்டல் பேலன்ஸ் 2யும் ஈக்குவல் பண்ணி கடைசி டாஸ்க்க ட்விஸ்ட் வச்சுட்டாரு அப்படின்ற விஷயங்கள் தான். ஆனா இங்க இன்னொரு ட்விஸ்டும் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இதுல வந்து 0 பாயிண்ட்ஸ்ல இருக்க யாருமே இந்த கடைசி டாஸ்க்ல கலந்துக்க முடியாது. அதாவது பவித்ரா, ஜாக்லின், அருண், விஷால் இவங்க 4 பேரும் கலந்துக்க முடியாதுன்ற அனௌன்ஸ்மெண்ட்ட குடுக்குறாரு. அதுவே பயங்கர ஒரு ஷாக் அனௌன்ஸ்மெண்ட் அப்பவே. சோ அடுத்தது டாஸ்க் வந்து கார்டன் ஏரியால ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அது ஈவினிங் டைம்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அது நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. ஏன்னா இப்பதான் வந்து போன் டாஸ்க் திரும்பவும் கண்டினியூ ஆகுது. ஆனா போன் டாஸ்க்லயும் இதுதான் கடைசி போன் கால் அப்படின்றத சொல்லியிருந்தார். சோ அது அருண் எடுத்து ஜாக்லின் பண்றாங்க. ஆனா அதுல தோத்துட்டாங்க அப்படின்ற விஷயங்கள். சோ இப்ப இந்த டிக்கெட் பினாலேயோட இறுதி சுற்று அப்படின்றதுனால எல்லாருமே பயங்கர பரபரப்பா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது முன்னாடி ஒரு பெரிய கிளாக் மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. நடுவுல ஒரு கம்பி மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை பேலன்ஸ் பண்ணி 1, 2ல இருந்து 12 வரைக்கும் இருக்கு. அந்த 12க்குள்ள அந்த ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அந்த பால வந்து காலை வச்சு பேலன்ஸ் பண்ணியே உள்ளுக்க போடணும்ன்றதான். பார்க்க ஈஸியா இருந்தாலும் கேம் பயங்கர டஃப். பேலன்ஸ் எப்படி இருக்குன்றதான். ஏன்னா ஜஸ்ட் மிஸ் ஆனா உள்ளுக்கு போன பாலும் வெளியே செதறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேவா? சிவகுமார் தீபக்குக்கு முதல்ல மோதல் வந்தது இல்லையா? அது அங்கதான் ஆரம்பிச்சதுன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் கேம் தான் இது. சோ தீபக்கும் ராணுவும் சேர்ந்து 1-on-1 வந்து போட்டுட்டு இருக்காங்க அதுல. இன்னொரு பக்கம் முத்து, மஞ்சரி, இன்னொரு பக்கம் ரயானுக்கும் சௌந்தர்யக்குமான ஒரு பயங்கர ஒரு டஃப்பான ஒரு கேம் பிளே தான் வந்து ஓடிட்டு இருக்கு. மத்தவங்க எல்லாம் பயங்கரமா என்கரேஜ் பண்ணி கேம் பிளேய ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள். சோ இப்ப என்ன ஆகுதுன்னா கேம முடிச்சிட்டாங்க. அதாவது நமக்கு காமிச்சதுல முத்துவும் அவரோட கேம் முடிச்சிட்டாரு, தீபக்கும் முடிச்சிருக்க மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க ப்ரொமோல மட்டும். ஏன்னா அவர் கண்டென்ட் கிண்டுங்கிறதுனால அவங்க 2 பேரை காமிச்சாதான் டிஆர்பி ஓடும்ன்றது சேனலுக்கும் தெரியும். அதனால அவங்க 2 பேரும் பினிஷ் பண்ண மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. பட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கண்டஸ்டன்ஸ் வந்து எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு பிக் பாஸ் வந்து அதாவது இறுதி அப்படிங்கும்போது டிக்கெட் பினாலேயோட ஸ்கோர் போர்டு என்ன, எவ்வளவு ரிசல்ட், யாருக்கு அது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? அங்க நம்மளோட பிக் பாஸ் அடுத்த ட்விஸ்ட வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, ரிசல்ட் என்ன அப்படின்றத நான் சாட்டர்டே தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியும் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம். ஸ்கோரிங்ன்றது 3 பாயிண்ட்ஸா 5 பாயிண்ட்ஸான்னு தெரியல. இந்த 5 பாயிண்ட்ஸா இருந்தா எப்படி வேணாலும் கேம் மாறும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்க நியூஸ் படி ரயான் தான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிருக்காங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவரோட ஸ்கோரிங் தான் அதிகம் அப்படின்றதுனால. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த வச்சு ஒரு சின்ன பதட்டத்தை கொடுப்போம். ஏன்னா ரயானுமே உள்ள ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆடிட்டு இருக்காரு. சோ அத கொஞ்சம் பதட்டப்படுத்துறோம் ஒரு நாளைக்கு மட்டும் அப்படின்றது மாதிரியான ஒரு கேம் பிளே தான் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே என்னதான் நடக்குது அப்படின்றது. சோ டிக்கெட் டு ஃபினாலே ரயான் வாங்கியிருக்காரு அப்படின்னாலும் இந்த ஒரு கேம்ல யார் வின் பண்ணிருக்காங்க, அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காங்க இல்லையா? அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க.